ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரஜத் பட்டிதார். இவருடைய ஃபுல் நேம் ரஜத் மனோகர் பட்டிதார். இவர் வந்து 1 ஜூன் 1993 பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு இந்தியன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர். இவர் வந்து ஒரு ரைட் ஹேண்டட் டாப் ஆர்டர் பேட்டர் அண்ட் இவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர். இவர் வந்து மத்திய பிரதேஷ்காக டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் அண்ட் ஆர்சிபிக்காக இந்தியன் பிரீமியர் லீக்கில் விளையாடிருக்காரு. இவர் 21 டிசம்பர் 2023 அவருடைய இன்டர்நேஷ்னல் டெபியூட்டை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. இவர் இண்டோர் மத்திய பிரதேசில் பிறந்திருக்காரு. அவங்களுடைய அப்பா வந்து பிஸ்னஸ் மேன். இவர் கிரிக்கெட் கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு 8 வயசில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு அகாடமியில் என்ரோல் பண்ணியிருக்காரு அவங்களுடைய தாத்தா மூலயமா. அவருடைய ஸ்டார்டர் கரியரை வந்து பவுலராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் பேட்டிங்க்கு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அண்டர் 15 லெவல்ஸில். இவர் வந்து நியூ டேகம்பார் பப்ளிக் ஸ்கூலில் வந்து இண்டோரில் அவர் வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷனை படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இண்டோர் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் ஆகிருக்காரு. இவருடைய டொமஸ்டிக் கரியர் அப்படின்னா இவரோட ஃபஸ்ட் கிளாஸ் டெபியூட்டாக அக்டோபர் 30, 2015 2015 அண்ட் 16 ரஞ்சி டிராஃபியில் டெபியூட்டாக இருக்கார். அவருடைய 2020 டெபியூட்டாக மத்திய பிரதேஷ்காக 2017 to 2018 ஜோனல் T20 லீகில் 8 ஜனவரி 2018 டெபியூட்டாக இருக்கார். இவர் வந்து லீடிங் ரன் ஸ்கோரராக இருந்திருக்காரு ரஞ்சி டிராஃபியில் 2018 and 19 ரஞ்சி டிராஃபிக்காக மத்திய பிரதேஷ் அணிக்காக வித் 13 ரன்ஸ் இன் 8 மேட்சஸ். ஆகஸ்ட் 2019 அவர் வந்து இந்தியன் ப்ளூ டீம் ஸ்குவாடில் துலீப் டிராஃபியில் 2019 to 2020 சீரீஸில் நேம் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் 2021 பிப்ரவரியில் ஆர்சிபியால் வாங்கப்பட்டிருக்காரு ஐபிஎல் ஆக்ஷனில். அவர் மேனேஜ் டு ஸ்கோர் ஒன்லி 71 ரன்ஸ் இன் 4 கேம்ஸ். அவர் வந்து அதுக்கப்புறம் ரிலீஸும் பண்ணப்பட்டிருக்காரு. பட்டிதார் திருப்பியும் அன்சோல்ட் ஆகிருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பி ஆர்சிபி மூலயமா லவ்னித் சிசோடியான்ற ஒருத்தர் இன்ஜுரி ஆகிட்டார். அதுக்கு பதிலாக இவர் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுத்திருக்காங்க. 2022 எலிமினேட்டர் மேட்ச்சில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிராக 54 பாலில் 112 ரன் அடிச்சிருக்காரு. இது வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் இன்னிங்ஸாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் அன்காப்டு பிளேயர் வந்து பிளே ஆஃப்ஸில் ஐபிஎல்லில் செஞ்சுரி அடிக்கிறது. இது வந்து ஜாயிண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி பை ரித்திமான் சாகா. அவரும் அடிச்சிருக்காரு பஞ்சாப் அணிக்காக இன் 2014 ஃபைனல்ஸில். பட்டிதார் வந்து 2022 சீசனில் 333 ரன் அடிச்சிருக்காரு 8 மேட்சஸில் மட்டுமே. ஆவரேஜ் வந்து 55.50. அதுலேருந்து 2 ஆஃப் செஞ்சுரி 1 செஞ்சுரியும் நடந்திருக்கு. திருப்பியும் 2023 ஐபிஎல்லில் இவர் ரிட்டைன் பண்ணப்பட்டிருக்காரு. இவருடைய பெனாமினல் டொமஸ்டிக் சீசனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ்னால இவர் வந்து ஒன் டே ஸ்குவாடில் இருந்திருக்காரு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக அக்டோபர் மந்தில். 2023 பிப்ரவரியில் ஒரு நியூசிலாந்து அணிக்காகவும் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இன்ஜுரி ஆனதுனால அவருக்கு பதிலாக இவர் எடுத்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவர் 11 விளையாடலைனாலும் இவர் வந்து நேம் பண்ணப்பட்டிருக்காங்க. அவருடைய ஓடிஐ டெபியூட்டாக 21 டிசம்பர் 2023 சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. அதில் 22 ரன் அடிச்சிருக்காரு 16 பாலில். ஜனவரி 2024 இவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக விராட் கோலிக்காக இந்தியன் ஸ்குவாடில் ஃபஸ்ட்டு 2 மேட்சஸ் இங்கிலாந்து அணிக்காக விளையாடிருக்காரு. அவருடைய டெஸ்ட் டெபியூட்டர் 2 February 2024 செகண்ட் மேட்ச் ஆஃப் த சீரீஸை விளையாடிருக்காரு. அந்த 2 இன்னிங்ஸ்லேயும் 32 + 9 ரன் அடிச்சிருக்காரு ரெஸ்பெக்டிவ்லி. இவர் மாதிரி நம்மளும் ஒரு எய்மை நோக்கி போகணுன்னா நம்மளும் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம்னு இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சின்னா தயவுசெய்து லைக்